கேட்போம். நாகும், யோனா, மீகா, நாகும் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். தேவரீர் அடிமையுடைய காயப்பட்டதான கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேனப்பா. அடிமை நீர் மூடி மறைத்துக் கொண்டு நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக. உம்மாலை அன்றி எல்லாரும் ஒன்றும் செய்யக்கூடாது. நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமே இருக்கிறார். எந்த வழியிலும் கூட கர்த்தர் தாமே ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்கள் யாவரோடு கூட இடைப்படுவீராக. ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறதா நம்முடைய வசனங்கள் ஓ ஹல்லேலூயா எங்களுடைய செவிகளை இருதயத்தையும் அது வருத்த சேதனம் செய்யட்டும். ஆண்டவரே, உங்களுடைய வாக்கு பட்சமாய் எங்களை அதன்படியே நீ செயல்படுத்துவதாக சொல்லிக்கிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உள்ளதாவே ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Glory to God. ஆனபடியால் என் தெய்வ சனமே, இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறிப்பேன், அறுப்பேன். அப்படின்னா இப்போதுனா அப்போ இதுக்கு முன்னாடியும் அது போல அநேக காரியங்களை கர்த்தர் முறித்து கொண்டு வந்திருக்கிறார் என்று அர்த்தம் கொள்ளும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனபடியால் பிரியமான தேவ சனமே, வேதத்தில் சொல்லப்பட்டதான நுகங்களையும் கட்டுகளையும் குறித்து அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவைகள் நம்மேல் சுமத்தப்படுகிறவைகளாகவும் இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் நாமே அதற்குள்ளாக அகப்பட்டுக் கொள்ளுகிறவராகவும் காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். இதுக்கு யாரும் விதிவிலக்கும் இல்லை. ஹல்லேலூயா. ஆனாலும் தேவனுடைய தயவு கிருபை எல்லாம் நம்மை ஸ்தோத்திரம் glory to God நினைவு கூர்ந்து அவரை நோக்கி முறையிடும் பொழுது அவர் நம்முடைய நுகங்களையும் கட்டுகளையும் அறுக்கிறவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. glory to God. அதுபோலதான் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களும் எப்படி அதற்கு ஆளானார்களோ அதுபோல நாமும் கூட ஸ்தோத்திரம் ஆளாகிறதை அது நமக்கும் பொருந்தும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ஆபிரகாமின் இஸ்ரவேலருக்கும் ஆவிக்குரிய உங்களுக்கும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எடுத்துக்காட்டாக தேவச்சனமே ஸ்தோத்ரா, நாமே அதற்கு எப்படி ஆளாகிறோம் என்று சொன்னால் ஸ்தோத்ரா, ஒரு எடுத்துக்காட்டாக எரேமியா 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கிறோம். எரேமியா 2:6. என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள். ஹல்லேலூயா. நமக்கு எப்போது நன்மையை செய்து கொண்டிருக்கிற தேவன், நியாயத்தையே நமக்கு வழங்குகிற தேவன் தம்முடைய ஜனத்தாரை பார்த்து கேட்கிறார், என்னை விட்டு தூரப்பட்டு போகிறதற்கு எதை பின்பற்றி மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. 2:17 கொஞ்சம் வாசிங்க. எரேமியா 2:17. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை வழியிலே நடத்தி கொண்டும் போகும் காலத்தில் நீ அவரை விட்டு போகிறதினால் அல்லவோ இவைகள் உனக்கு நேரிட பண்ணினா. எவைகள்? நுகங்களும் கட்டுகளும் நம்மேல் விழும்படியாக ஸ்தோத்திரம் நாமே அதற்கான வழி வாசல்களை திறந்து கொண்டோமாம். ஹல்லேலூயா.
ஆயினும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கம் இருக்கிறபடினாலே இப்போதும் நான் உன்னிடத்தில் வந்து உன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Glory to the wonderful name of Jesus. ஆனபடியால் தேவ ஜனமே ஸ்தோத்திரம். இவர்கள் என்ன செய்தார்களாம்? எரேமியா 2:13 வாசித்து பார்ப்போம். என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவத்தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டிக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள். ஜீவத்தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள். அன்றைக்கு இன்றைக்கும் கூட பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் சில சபைகள் அநேக சபைகள் வரவேற்கிறது இல்லை. அதுதான் ஜீவ தண்ணீர் ஊற்றுனா அதுதான். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜீவ தண்ணீர் ஆகிய என்னை விட்டுவிட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கே வெட்டி கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் ஸ்தோத்திரம். உங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வாசமா இருக்கிறார். ஸ்தோத்திரம். அங்கே ஸ்தோத்திரம் பிளவு உண்டானால் ஸ்தோத்திரம் அந்த ஜீவ தண்ணீர் ஆகிய ஸ்தோத்திரம் glory to God அது என்ன செய்கிறது? அது அங்கே நிற்க கூடாமல் போகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனபடியால் தேவ சனமே இரண்டு தீமைகளை செய்து கொண்டார்கள். ஜீவ தண்ணீர் ஆகிய என்னை விட்டு விட்டார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் glory to God. ஆனாலும் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் நுகங்களை முறித்து கட்டுகளை அறுப்பேன் என்று. ஸ்தோத்திரம் glory to God. ஆனபடியால் ஜெபச்சனமே அநேக காரியங்கள் உண்டு. ஒரு சிலதை நாம் ஸ்தோத்திரம் பார்த்துவிட்டு கடந்து செல்வோமாக. glory to God. நுகங்கள் எப்படிப்பட்டதாய் நம்மிலே காணப்படுகிறது? அப்படிப்பட்டதாய் இருந்தாலும் கர்த்தர் நாட்களிலே முறிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் glory to God. வாசிங்க. சாபத்தின் நிமித்தமாக ஏற்பட்ட நுகம். உபாகமம் 28:48. சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடு தாகத்தோடு அவர் உன்னை அழித்து தீரும் மட்டும் என்ன மாதிரி இருப்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். ஹல்லேலூயா. ஏன்? பாகம் 38:28 முதல் வசனம் சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய செய்ய நீ கவனமாயிருக்கும்படி செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை நேர்மையாக வைப்பார். அதிலிருந்து என்ன? glory to God. நீ ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ வெளியிலும் 14 வரைக்கும் ஸ்தோத்திரம் glory to the wonderful name of Jesus. ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்கள். 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா. glory to God. அப்போ அங்கேயும் பலிக்கும். முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது இவ்விதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவைகள் எல்லாம் வந்து பலிக்கும். எது? முன்னாடி இருக்கிற ஆசீர்வாதங்கள், பின்னாடி இருக்கிற சாபங்கள். 16 வெறும் சாபம். ஹல்லேலூயா. அவைகளும் வந்து பலிக்குமா? ஹல்லேலூயா. glory to God. ஸ்தோத்திரம்.
எங்கள் மாமனார் வந்து அவர் வந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், ஆனால் நல்ல மனுஷன், உண்மையுள்ள மனுஷன், ஆனால் நம்ப மாட்டார். சோதரம் அவருக்கு ஒரு கட்டம் வந்தது, அவரால் ஒன்றும் முடியல, ரொம்ப பலவீனப்பட்டுட்டார். அப்போ அவங்க 2 பேர் இங்கே தான் இருந்தாங்க. இங்கே அவங்க எங்கே இருக்குது, இங்கே வாங்க, நம்ம இங்கே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இங்கே வந்து இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, சோதரம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வேறு வசனத்தை நீங்கள் மாறாக இருக்கக்கூடாதுன்னு கஷ்டமாக வந்து அதிகமாக அவங்களுக்காக ஜோம் பண்ணாங்க. சோதரம் அவங்க ரட்சிப்பு வரணும்னு சொல்லிட்டு அது போல் ஒரு நாள் என்ன பண்ணாங்க, இந்த வசனத்தை இந்த 28ஆம் வசனத்தை உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிங்க அப்படின்னு சொல்லி இல்லை வாங்கியே வாசிங்க. அவங்க வாசித்தே பண்ணாங்க. 14 வரைக்கும் நல்லாங்க. 15க்கு மேலே போன போயிருக்காங்க. போதுண்டா நீ நிறுத்திடுறா அப்படின்னு. அப்புறம் அவங்க வாசித்து இல்லைப்பா தெரிஞ்சுது நல்லது பாருங்கப்பா, ஆண்டவர் ஏற்றுக்குன்னா இந்த மாதிரி தான் ஆகும் அப்படின்னா சொல்லுவாங்க. அவர் ரட்சிப்பு பண்ணிட்டார். இல்லையா? அவர் பார்த்து சரி இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மகா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம அவர் நிசதமாக நான் என்ன செய்வேன், சரி இல்லைப்பா நீங்கள் அறிக்கை செய்துட்டு என்ன அதனால் நீங்கள் வந்து ஞானசனம் எடுத்துங்க அப்படின்னு சொன்னார். சரி அவர் வந்து என்ன பண்ணார், ஞானசனம் எடுத்துக்கிட்டார். கர்த்தர் தான் மறித்தார். அல்லையா? அது வரைக்கும் எங்கள் மாமியார் என்ன பண்ணாங்க, அவங்களும் ஆர்சியில் இருந்தவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க நம்மளை இழுப்பாங்க, ஆனால் கூட நம்ம போகக்கூடாதுன்னு எல்லாருக்கும் சொல்லிட்டாங்க. சொந்தக்காரங்க அவங்க ஒரு பையன் அவங்ககிட்ட சொல்கிறாங்க, அவங்க நம்மளை இழுப்பாங்கப்பா ஆனாலும் நம்ம போகக்கூடாது அப்படின்னாங்க. இவர் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து நானும் எடுத்துக்கிறேன் மாப்பிள்ள வாங்க முழுது. அல்லேலூயா, சோத்திரம். அதுபடியான தேவசனமே சோத்திரம். சாபத்தின் நிமித்தமாக வருகிற காரியங்களை நுகத்தையும் கட்டுகளையும் சோத்திரம். க்ளோரி டு காட். அவர் என்ன செய்ய 10 நிமிஷத்துல நீங்க 2 பேரும் வந்துடுவீங்க. அல்லேலூயா. சரி, அதுபடியான தேவசனமே க்ளோரி டு காட். நாம் திரும்பும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக இப்போதும் உன்னுடைய நுகத்தையும் நம்முடைய கட்டுகளையும் அவர் அறுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, சோதரா. அடுத்ததாக ஒரு பாரமான நுகம். 12 1 ராஜாக்கள் 12:4. கவனிங்கம்மா, சோதரம். நாம நினைச்சுட்டு இருக்கிறோம் சாலமோனுடைய நாட்களிலே சமாதானம் இருந்தது, எல்லாம் இருந்ததுன்னு அது ஞானி, அது ரொம்ப நல்லதுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம இந்த ராஜாக்கள் ஒவ்வொரு புஸ்தகத்தையும் படிக்கும் பொழுதுதான் தேவன் ஸ்தோத்திரம் தேவ ஆவியான ஒவ்வொருவரை குறித்தும் என்ன எழுதி இருக்கிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ வாசிங்க அந்த வசனத்தை. உன்னுடைய தகப்பன் யார்கிட்ட கேட்கிறாங்க? ரெகோபியாம், சாலமோனுடைய மகனான ரெகோபியாம் இடத்துல கேட்கிறாங்க. அந்த ரெகோபியாம் இடத்துல கேட்கும் பொழுது சாலமோனுக்கு பிறகு அவர் ராஜ்யபாரத்தை எடுக்க வேண்டும் ஆகினால சோதரம் அவர்கிட்ட கேட்கிறாங்க. என்ன பண்ணாரா? உன்னுடைய தகப்பனார் பாரமான நுகத்தை எங்கள் மேல் வைத்தார். உம்முடைய தகப்பனார் பாரமான, அதாவது சாலமோன் பாரமான நுகத்தை ஜனங்கள் மீது வைத்திருக்கிறார். இப்போதும் கடினமான வேலையும் அவர் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும், அப்பொழுது நாங்கள் உம்மை சேவிப்போம் என்றார்கள். அல்லேலூயா, சோதரம். க்ளோரி டு காட். 3ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. யார் சொல்லுகிறது? அழைப்பித்தார்கள். யார் சொல்லுகிறது? இஸ்ரவேலின் சபை அனைத்தும் வந்து. 2 பேர் அனுப்பிங்க. முதல்ல நீ எழுந்து வா, மெஸ்ஸி எழுந்து வா,
அங்க டிஸ்டர்ப் பண்ணிருக்காதீங்க. எழுந்து சின்ன பையா என்ன வா இங்க உட்கார். நல்ல பிள்ளை. வெரி குட். சரி. அவர்கள் எரோபியாவுக்கு ஆள் அனுப்பி அவனையும் அழைப்பித்தார்கள். ரெகோபயாவை நோக்கி யாரெல்லாம் அழைத்து வந்தாங்கன்னா யார் வந்திருந்தாங்க? சபை அனைத்தும் வந்து, இஸ்ரவேல் சபை அனைத்தும் வந்து, சோத்திரம் glory to God. சபையின் மூப்பர்கள் எல்லாரும் வந்திருப்பாங்க. சபை அனைத்தும் அதான் சபை அனைத்தும் வந்து இவனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஒரு தகப்பனார் எங்கள் மீது பாரமான ஒரு வேலை வச்சு முகத்தை ரசிட்டாருப்பா, ஆகினால அது போல நீ இராமல் எங்களுக்கு சோத்திரத்தை லகுவாக்கினால் நாங்கள் வந்து சோத்திர சேவிப்போம் என்கிறார். இவன் அதை கேட்கறது இல்லை. அல்லேலூயா. சோத்திரம் யாரை கேட்டாரு பாருங்க. ரெகோபயாம் யாருக்கு செவி கொடுத்தானா? 12:10 கொஞ்சம் வாசிங்க. 12:10. உம்முடைய தகப்பன் வாலிபர் வந்து அவர் சொல்றாராம். அப்போ உம்முடைய தகப்பன் பாரமாக்கினார். இந்த ஜனத்திற்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இவனோட சுண்டு விரல் அப்போ தகப்பனாருடைய இடுப்பை பார்த்து அது பருமனா இருக்குமா? ஆகினால என்ன அர்த்தம் அது? அதிகம் பாரமாக்குவேன். என்னென்ன செய்திருக்கிறார் நீங்க பாக்குறோம். நம்ம ஏன் அந்த இஸ்ரவேல் ஜனம் வந்து சொல்றது எங்கள் மேல சொன்னா, அவர் வந்து என்ன பண்ணாரு? சோத்ரா எட்ட உடனே ஒரு எகிப்திய பெண்ணை கல்யாணம், அதுல வந்த வம்புதான். அப்போ அவருக்கு சோத்ரம் அப்படியே இருந்திருக்கோம் இல்லையா? எகிப்திலிருந்து வந்தவங்க, அடிமைத்தனத்திலிருந்து வந்தவங்க மறுபடியும் இவங்களை அடிமைப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோட சோத்ரம் உங்கள் மேல் பாரமான நிகழ்ச்சி வைக்கலாம். அல்லேலூயா. சோத்ரம் அனுமதியான தேவச்சனமே அவர் அப்படின்னா ரெகோபயாம் எப்படியா? சோத்ரம் தன்னுடைய மூப்பர்கள் பேச்செல்லாம் கேட்கல. அல்லேலூயா. சோத்ரம் லோரிக்க ஒரு வாலிபர்கள் இருக்கிறதுனால வாலிப வட்டங்கள்ல இருக்கிறவங்களை கூப்பிட்டு கேட்டாரு, நீ வந்து இவங்களை வந்து சோத்ரம் ஏன் அவங்களை நிமிடவே வைக்க கூடாது, சொன்னாதானே அட்வைஸ் பண்றதுக்கு, விட்டாதானே அட்வைஸ் பண்றதுக்கு. ஆகினால சோத்ரம் அதை விட எங்க அப்பா அவங்க சவுக்குல அடிச்சானா கண்டிப்பே என்ன ஒரு அநியாயம் பாருங்க. சோத்ரம் லோரிட்டினார். அது ஒரு மாதிரி அன்றைக்கு முன்வைக்கும் பெரியவங்களுடைய பேச்சை அநேக நாட்களில் கேட்கறதே கிடையாது. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அதுதான் மாயை. அந்த மாயை பின்பற்றி போகிறதுக்காக தான் இவங்க அடிமைப்பட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அவங்க திரும்பணும்னா நாம அவங்களுக்காக ஜெபித்தாக வேண்டும். அல்லேலூயா. இல்லைன்னா அப்படிப்பட்டதான நுகமும் கட்டுகளும் அவர்களுக்கு மேல் வந்து விழும். அல்லேலூயா. சோத்ரம் 12:14 வாசிங்க. கடினமான உத்தரவு கொடுத்தான். அல்லேலூயா. சரி, அதை நம்ம வாசித்து பார்க்கும்போது அதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னு சொன்னா, அதே அதிகாரத்துல நாம பார்க்கும் பொழுது அவன் சோத்ரான் அந்த 12 கோத்திரத்திற்கு அவன் தான் ராஜாவா இருந்திருக்க வேண்டும். ஆனால் சோத்ரா அவனிடத்திலே வேலை பார்த்ததான சாலோனிடத்திலே வேலை பார்த்ததான எரோபியாம், ஒரே மாதிரி சவுண்ட் ஆகும். அவர் ரெகோபியாம், இவன் எரோபியாம். எரோபியாம் அவனிடத்தில் அடிமையாக காணப்பட்டு அங்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் என்ன செய்தார் கர்த்தர்?
இவங்கிட்ட 2 கோத்திரத்தை கொடுத்துட்டு சோத்திரம் மிச்சம் 10 கோத்திரத்தை எடுத்து அந்த யெரொபெயாம் இடத்துல கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய தெய்வச்சனமே, இறுதியாய் ஸ்தோத்திரம் நம்ம பார்க்கும் பொழுது அவன் ஸ்தோத்திரம் எவ்வளவு நாள் ஆட்சி செய்தானோ நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஸ்தோத்திரம் அவனுடைய காரியங்கள் முடிந்து போயிற்று. அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாரமான நகம். அல்லேலூயா. Glory to the wonderful name of Jesus. ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 14, 22, 23 கொஞ்சம் வாசிங்க. யூத ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானை செய்து தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் அவர்களுக்கு அதிக எரிச்சலை ஊட்டினார்கள். அவர்களும் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள். யார் எந்த ஜனம்? யூதா ஜனம். அப்ப யூதத்துக்கு யாரு ராஜாவா இருக்குது? ரெகொபெயாம். அப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இது போல ஸ்தோத்திரம் தேவனை விட்டு விலகும் பொழுது ஸ்தோத்திரம் நுகத்தடியை அவர்கள் மேல் வரவழைத்துக் கொண்டார்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். Glory to the wonderful name of Jesus. சரி, பஞ்சகாலத்தின் நுகம் வாசிங்க. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். மீதியானியரின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆரோட்டியின் கோலையும் முறித்து போட்டி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவருடைய சரித்திரம். அல்லேலூயா. அன்புடைய தேவச்சனமே ஸ்தோத்திரம். Glory to God. முதலாவது அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் வாசிங்க. ஆகிலும் 9:4 மீதியானியரின் நாட்களில் நடந்தது போல. அப்ப மீதியானியரின் நாட்களில் நடந்தது என்னமா? ஸ்தோத்திரம். வாசித்து பார்ப்போம். ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4வது வசனம் வரையில் வாசிப்போம். ஏன் பஞ்சத்தின் மீதியானியரின் கை இஸ்ரவேலர் மேல் பலத்திருந்ததினால் அரணான ஸ்தலங்களிலும் அவர்களை அடைக்கலமாக்கி கொண்டார். எங்க? கெபியிலும் எவ்வளவு பயந்து போயிருப்பாங்க பாருங்க. கெபிகளிலும் குகைகளிலும் அரணான ஸ்தலங்களிலும் போயிட்டு அவங்க பாதிக்கு கொண்டா தங்கிட்டாங்க. மீதியானியரும் அமலேக்கியரும் எழுப்பி வந்து காசாவின் எல்லை மட்டும் விளைச்சல்களை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை வைக்காதே போவார்கள். ஹல்லேலூயா. சோதரர், இதுதான் மீதியானியரின் நாட்களிலே நடந்தது. அந்த பஞ்ச காலத்தின் நுகம் அவர்கள் மேல் காணப்பட்டது. ஏன்? சோதரம் வாசிங்க. 6:1. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்புக்கொடுத்தார். அப்பொழுது கர்த்தர் 7 வருஷங்களை மீதியானியரின் கைகளில் ஒப்பு கொடுத்தார். தெளிவா சொல்லுது. யோசுவா இருக்கிற வரைக்கும் எல்லாம் ஸ்மூத்தா போயிட்டே இருந்தது. ஹல்லேலூயா. தேவ மனுஷன் மறைஞ்ச பிறகு என்ன ஆகுது? எப்பொழுதும் போல அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சோத்திரம். Glory to God. அந்நிய தேவர்களை சேவிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அதனால என்ன ஆகுது? சோத்திரம். ஒரு நுகம் வருது, பஞ்சத்தின் நுகம். இவங்க தான் கஷ்டப்பட்டு விளைச்சலாம் விளைவிக்கிறாங்க. சோத்திரம். Glory to God. மீதியானியர் வந்து என்ன செய்யறாங்க?
அது எல்லாத்தையும் அழித்து போட்டு அழிட்டு போயிடுறாங்க. அல்லேலூயா, glory to God. ஆனாலும் கூட கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர்களுக்காக ஒரு ரட்சகரை அங்கே எழுப்புகிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா, கிதியோன் என்கிறதான ஒரு ஸ்தோத்திர நியாயாதிபதி அவர்களுக்காக எழுப்புகிறார். அல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. ஸ்தோத்திரம். மறுபடியான தெய்வ ஜனமே, அந்த காரியங்கள் நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோல தான் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, அவர் நம்முடைய நுகங்களையும் ஸ்தோத்திரம் கட்டுகளையும் முறிக்கிறதுக்கு நமக்கென்றும் ஒரு ரட்சகரை ஏற்படுத்துகிறாராம். சங்கீதம் 33:17-20. தமக்கு பயந்து நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமானவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. ஆண்டவரே தேவச்சனமே, குதிரைகள் தன் வீரியத்தினால் ரட்சிக்காது. அல்லேலூயா, glory to God. ரட்சிப்பு ஸ்தோத்திரம், glory to God. வானத்திலும் பூமியிலும் ஓ ஹல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது வேற ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா, glory to God. ஆண்டவரே தான் சொல்லுகிறார், இப்போதும் அவர்கள் நுகத்தை ஸ்தோத்திரம் முறித்து ஓ ஹல்லேலூயா கட்டுகளை அறுப்பேன் என்கிறார். அல்லேலூயா, glory to the wonderful name of Jesus. ஸ்தோத்திரம். நிந்தையின் நுகம். அடுத்தது புலம்பல். புலம்பல் 3:27. Lamentation. Jeremiah, next book, Lamentation. புலம்பல் 3:27. தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. 28 வாசிங்க. அவர் அதையே அவர் தன்மேல் வைத்தார் என்று அவன் தனித்திருந்து மௌனமாய் இருக்க கடவன். சில வேளைகளில் சில நுகத்தை ஸ்தோத்திரம் தேவனை அனுமதிக்கிறார். அல்லேலூயா, glory to God. நாம் அதை சகிப்போடு அதை தாங்கி கொடுக்கிறோமா என்று சொல்லி. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. அவன் மௌனமாய் இருக்க கடவன். 3:31. அவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இறங்குவார். தமது மிகுந்த கிருபையினாலும் இறங்குவார். 3:23 கொஞ்சம் வாசிங்க. நிந்தையை சுமக்கிறவர் அவைகள் காலைதோறும் புதியவைகளாய் பெரிதாயிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், glory to God. ஆண்டவரே தெய்வச்சனமே, ஸ்தோத்திரம். அவர் அனுமதிக்கிற நுகத்தை நாம் சுமக்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நம்மை கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா, glory to God. மாறாக ஸ்தோத்திரம் நம்மை உயர்ந்த அடக்கலத்தில் வைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னுடைய பிரதிபலனை ஸ்தோத்திரம் நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11-12. Matthew chapter 5:11 and 12. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களா, நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும்.
அப்படியே செய்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அன்புள்ள தேவச்சனமே, அவர் நிமித்தமாக நாம் நிந்தைகளை அனுபவிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், நிச்சயமா தேவன் இவ்விதமான ஸ்தோத்திரம் பரலோகத்தில் நம்முடைய பலனை பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்போதும் உன் முகத்தை நான் ஒழித்து ஸ்தோத்திரம் கட்டுகளை அறுப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to God. அடுத்தது பலவந்தத்தின் முகாம். அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 10வது வசனம். Acts of the Apostles chapter 15. இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களால் சுமக்கக்கூடாத நுகத்துடைய சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மறுபடியும் வாசிகளுடைய வியாக்கியானத்தை பார்க்கணும். இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மால் சுமக்கக்கூடாத இந்த நுகத்தடியை சீஷர்கள் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானே. 15:1 கொஞ்சம் வாசிங்க. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள். சகோதரருக்கு போதனம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இவர்கள் யார் இடத்திலே போயிருக்கார்கள் சொன்னால் ஸ்தோத்திரம், யூதர் அல்லாமல் புறஜாதிகள் இடத்திலே போய் அவர்கள் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறார்கள். கடந்த அந்த வாசனங்களை அதிகாரில் பார்க்கும் பொழுது அவர்களும் ஸ்தோத்திரம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர்களும் ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை குறித்து காணலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 10ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து தெளிவா சொல்லி நிக்கோதேமியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறாங்க. நிக்கோதேமியா யார்? சாப்டர் 10 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒரு 32 வசனத்தை வாசி. அந்த 100க்கு அதிபதி ஒரு பேர் என்ன? கொர்நேலியஸ். கொர்நேலியு அவர் வந்து ஸ்தோத்திர யூதர் அல்ல, அவர் ஸ்தோத்திரம் அவர் கிரேக்கரா இருக்கிறார். ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, அவர் ஆண்டவரை ஸ்தோத்திரம் gloryட்டார் ஏற்றுக்கொண்டு அவரை காண வேண்டும் என்று சொல்லி தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சையா இருக்கிறார். அவர் வாஞ்சையா இருக்கிறது என்னன்னு சொன்னா அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சையா இருக்கிறது. ஆகினால புறஜாதியர்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டாங்க. இங்க வரும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள வந்து கோயிலில் உள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து மோசே நியாய பிரமாணத்தின்படி அவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? விருத்த சேதனம் செய்திருக்க வேண்டும். ஆகினால அப்போஸ்தலர் பவுல் அதுக்கு சொல்றாரு, விருத்த சேதனத்தை அவங்க விட்டுட்டு வந்தாச்சு. அது சோத்திரம் பிதாக்கள் தான் நம்ம மேல இது மாதிரி ஒரு நுகத்தை சுமக்க வைத்தார்கள். ஆகினால சீஷர்கள் நீங்கள் அந்த பாரத்தை சுமக்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது ஒரு பாரம்பரியமான கட்டு. அல்லேலூயா. சோத்திரம். ஆகினால தெய்வச்சனமே அல்லேலூயா. சோத்திரம். அப்போஸ்தலர் 15:8-10 வரைக்கும் வாசிங்க. ஓ ஹalleluya. எல்லாவற்றுக்கும் மேலாக எதை அறிந்திருக்கிறார் தேவன்? இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தறினது போல இவர்களுக்கு அவர்களுக்கும் அவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசமும் இராதபடி செய்தார். ஏன்னா இவங்களுக்கு வந்து சில கோட்பாடுகள் உண்டு. அதனால அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய காரியத்துக்கு தலையிடக்கூடாது இல்லையா?
அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து அவரே சாட்சி கொடுக்கிறார். விசுவாசத்தினால் அவர் சுத்தமாக்கி யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். அல்லேலூயா. ஆனபடியான தேவச்சனமே சோத்திரம். இது சோத்திரம் பலவந்தத்தின் முகமா இருக்கிறது. மற்றவர்கள் மேலே சோத்திரம் glory to God. தம்முடைய சோத்திரம் சம்பிரதாயத்தின்படியே காரியங்களை நடத்த ஆகாது என்று சொல்லி அவர்கள் அங்கே எதிர்த்து நிற்கிறார்கள். அல்லேலூயா. சோத்திரம் glory to God. ஆனபடியான தேவச்சனமே அடுத்ததாக அடிமைத்தனத்தின் முகம். அடிமைத்தனமாகிய நுகத்தை குறித்து பார்ப்போம். கலாத்தியர் 5:1 வாசிங்க. ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுவாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அல்லேலூயா. ஆனபடியான தேவச்சனமே முதலாவது வசனம் என்ன சொல்லுகிறது? நமக்கு தெளிவுபடுத்துகிறது சொன்னால் எதற்கு நாம் அடிமைகளாக இருந்தோமா? கலாத்தியர் 4:3 கொஞ்சம் வாசிங்க. சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இது சிறு பிள்ளைகள்னா குழந்தைங்க இல்ல. அவர் சொல்றது எப்படின்னு சொன்னா ஆவிக்குரிய அர்த்தத்துல சோத்திரம் பால் உண்ணுகிறவன் குடலையா இருக்கிறான். ஆகினாலே சோத்திரம் அவனுக்கு சோத்திரம் அந்த வசனத்தின் மேல அவனுக்கு glory to God பிரியம் இல்லாதபடினாலே அவன் இன்னும் எப்படி இருக்கிறான்? குழந்தையாக இருக்கிறான். அப்ப குழந்தையாக இருக்கிறான்னு சொன்னா அவர்கள் தேவனை அறியாத பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? இவை எல்லாவற்றுக்கும் அடிமைப்பட்டு இருந்தார்களாம். அல்லேலூயா. எதுக்கு? இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு நாம் அடிமைப்பட்டு இருந்தோம். ஆனபடியா கவனிங்க, நீங்க மறுபடியும் அடிமைத்தன நுகத்துக்கு உட்படாதபடிக்கு கிறிஸ்து நமக்கு உண்டாயிருக்கிற சுவாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். 7வது வசனத்தை பாருங்க. 4:5 வாசிக்கீங்க. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக. அல்லேலூயா. சோதரம் அனுபடியான தேவச்சனமே glory to God. அந்த 4:5 வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின போது ஸ்திரீகளில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. 5:5 கொஞ்சம் பாருங்க. நாமோ நீதி கிடைக்கும் என்று ஆவியை கொண்டு விசுவாசத்தினால் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். அல்லேலூயா. சோதரம் அனுபடியான தேவச்சனமே இங்கே காண்கிறபடி என்ன? அந்த 4:3 கொஞ்சம் வாசிங்க. அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். 4:6 மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியா அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக உங்கள் இருதயத்தில் அனுப்பினார். ஆனபடியான தேவச்சனமே சோத்ரா, இது எப்படிப்பட்டதான அடிமைத்தனமா இருக்குதுன்னு சொன்னா, நாம ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்தோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பொழுது நீங்கள் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் ஆனீர்கள். மறுபடியுமாக இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு சோத்திரம் திரும்பி போகிறதுக்கு சோத்திரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உலகத்தின் வழிபாடுகளுக்கு நீங்கள் திரும்பி போகிறதுக்கு என்ன? அல்லேலூயா. சோத்திரம் நாம் குழந்தைகளா இருந்தோம். 4:3 கொஞ்சம் வாசிங்க. அல்லேலூயா. glory to God. ஆனபடியாலே தேவச்சனமே சோத்திரம். அப்போ
நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவருடைய புத்திரர்களும் பிள்ளைகளாக மாறுகிறோம். அல்லேலூயா. அது வரைக்கும் நாம தேவனை அறியாத பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனை அறிந்த பிறகு மறுபடியும் அந்த வழிபாடுகளுக்கு போகாமல் இருக்கிறோமா? அதை யோசித்து பாருங்க. அல்லேலூயா. அந்த வைராக்கியங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறதா? அதை குறித்து தான் இங்கே சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. வசனத்தை கொண்டு ஓட்டுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அவருடைய ஸ்தோத்திரம் புத்திரராக மாறுகிறோம். அப்போ மறுபடியும் உலக வழிபாடுகளுக்கு போகிறது, மறுபடியும் அந்த அடிமைத்தனத்திற்கு போகிறோம். நம்மளால சொல்ல முடியுதா? அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க முடியாதுங்க. அல்லேலூயா. நாங்கள் வர மாட்டோம். யாருக்கு சொல்றதுக்கு நமக்கு தைரியம் இல்லாமல் போகிறது. நுகத்தின் கீழே திருப்பி நம்ம அடிமைப்பட்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒன்றும் ஆயிடுறாங்க. மனுஷன் சொல்றது நீ கேட்கணும்னு இருக்கு. சோத்திரம். அதுக்கு நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ற. சோத்திரம். இரத்த கிரியத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டீர்கள். ஒரு மனுஷனுக்கு நீங்கள் அடிமைகள் அல்ல. நாம சொல்றதுனால அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அவங்களுடைய காரியத்தை நம்ம போன ஒரு நாள் எழுதி உங்களுக்கு ரட்சிக்கப்படாத ஜனம். அல்லேலூயா. பிள்ளைகளா நாங்க இருந்தோமா? அல்லேலூயா. சோத்திரம். glory to God. அப்ப தேவனை அறியாதப்போ நாங்க கூட என்ன பண்ணியிருக்கிறோம்? சோத்திரம். திருப்பதி கொடிக்கு சோத்திரம் கலெக்ஷன் பண்ண போறோம். உலகத்தின் வழிபாடு அது அவ்வளோ பெரிய சோத்திரம் glory to God ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. அப்போ அது ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து என்ன பண்ணுவோம்? அதுக்கெல்லாம் கலெக்ஷன் பண்ணுவோம். அப்படிங்கிற உட்காந்து சாப்பிடணும் நல்ல. அப்போ அதெல்லாம் போகிறது வருது எல்லாம் தான் இருக்கும் அந்த இடத்துல. அப்படி இருந்தோம். சோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சந்தித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் நம்ம ஏற்றுக்கொண்ட பிறகு சோத்திரம் அந்த வழிபாடுகள் எல்லாம் ஒரே நாள்ல விட்டுச்சு. ஒரே நாள் தான் ஏற்றுக்கிட்ட பிறகு சோத்திரம் ஒரே நாள்ல குடி விட்டுச்சு, எல்லாமே விட்டுச்சு. அப்போ ஆண்டவர் வந்துட்ட பிறகு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு சோத்திரம் 86ஆம் வருஷம் சோத்திரம் நான் பிள்ளையா இருந்தேன். உலக வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டிருக்கேன். 87ஆம் வருஷம் ரட்சிக்கப்பட்டேன். சோத்திரம் அக்டோபர் மாதம் வந்து இந்த வேலை செய்யணும்னா அந்த வந்து ஸ்டாஃப் வந்து ரொம்ப நல்ல அவங்க வந்து என்னை கேட்குறான். இந்த வருஷம் ஆயுத ரொம்ப நல்லா கொண்டாடலான்னு இருக்கிறோம். அதனால ஒவ்வொருத்தருக்கிட்ட சோத்திரம் 25 ரூபாய் கொடுக்கணும். இல்லை சிஸ்டர் நான் இந்த வருஷம் அப்படின்னா உனக்கு பொறிக்கல்ல கிடையாது, நான் கடையில் வாங்கிக்கிறேன். இதுதான் என் ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த நுகத்தடி எனக்கு முறிக்கப்பட்டது. மறுபடியும் நான் அந்த நுகத்தடியின் கீழே நான் போகவில்லை, போகக்கூடாது. அப்படி என்றால் நான் எப்படி தேவனுடைய பிள்ளையை அழைக்கப்பட முடியும்? இல்லை கிடையாதுங்க. அப்படின்னா உனக்கு போய் நான் கையில் வாங்கிக்கிறேன். சோத்திரம். அதுதான் நீங்கள் இருக்கிறது ஏற்றுக்கொண்ட போய் சோத்திரம் வேற வழிபாடு இல்லை. அப்ப இங்க பார்த்த உடனே கூட வேலை செய்யுங்க. சோத்திரம். அவர் என்ன அழைக்கிறார். போனா பர்த்டே 2 பேரும் கொண்டாடலாம். எங்க நாளாக வாங்க நீ போயிட்டு வா. என்ன இல்லப்பா வந்து அவருக்கு அங்கே போய் ரட்சிப்பு பற்றிலாம் சொல்லியிருந்தா அவருக்கு புரியாது. இல்லை நான் விட்டுட்டியா விட்டுதா கையில் நான் ஓடுறேன். எனக்கு ஓதுறேன் உனக்கு ஓதுறோம். அல்லேலூயா. சோத்திரம். ஆகினால தெய்வ சனமே சோத்திரம். இதில் வந்து என்னன்னா இன்றைக்கு சில மருத்துவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களே அட்வைஸ் பண்றாங்க. நீ திடுக்குன்னு விட்டுட்ட வந்துச்சு எனக்கு நியூஸ், நீ திடுக்குன்னு விட்டுட்ட அதனால வந்து தான் உனக்கு இப்படியெல்லாம் ஆகுது. உன்னை வந்து அது கரட்டி விட்டு ஒரு நாள் எடுங்க. ஆண்டவரை நிச்சயமா நீங்க நம்புன்னு வச்சு விசுவாசினா உனக்கு அது வரவே வராது. சொல்லிட்டாரு அப்படின்னு எங்களுக்கு மாத்திரம் யார் சொல்லுது? எங்களை விட்டா சொன்னாங்க. சடனா விட்டினா இவங்க நர்வஸ் டெபிலிட்டி. நர்வஸ் டெபிலிட்டி எல்லாம் ஒன்றும் தாண்டிங்க. நர்வஸ் பிரேக் டவுன் இல்லையே. அப்போ
ஒரு இருக்கிறவங்களுடைய நுகத்தையும் கர்த்தர் முறிச்சு போடுவார். இன்றைக்கு அப்படி காணப்படுகிற காரியத்தை கர்த்தர் நுகத்தை, அது ஒரு நுகம், அது அன்பை தடுக்கின் ஆவி. குடினா என்ன சொல்ல, குடியின் ஆவி, அது ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம ஜோம் பண்ணி தொடுத்தனாலதான் அதை கட்டி ஜோம் பண்ண முடியும். ஆகினால அந்த தேவன் தான் முடிக்க வேண்டும். டாக்டர் வந்து அதை புஷ்டம் நிறைய டாக்டர் ஊசி போட்டு அவங்களுக்கு போட்டுருக்காங்க. அவங்க கதையை எடுத்த மாதிரி இருக்கு. கத்தரின் இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு அவங்க கிடக்குறாங்க. அப்போ ஸ்தோத்திரம், இதுதான் நாம சொல்ல முடியுதுங்களா? இன்றைக்கும் சிலர் வைராக்கியமாக இருக்கிறார்கள். இந்த சம்பிரதாயம், இந்த கதலை தப்பானா எவ்வளோ வந்த பிறகு பழைய காரியங்கள் வச்சு என்ன பண்ணாங்க எல்லாம். நேற்று வரைக்கும் நீ எப்படின்னு எனக்கு தெரியாது. நேற்று வரைக்கும் நான் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், ஆனால் இன்னைக்கு நான் எப்படின்னு அவருக்கு தெரியும். இல்லையா? சோத்திரம். மனப்படியாக தெய்வம் சரணி, நீங்கள் யாருக்கு அடிமைகளாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. சோத்திரம், உங்கள் ஜீவனை கொல்லவும் ஆத்துமாக்கள் மேல அதிகாரம் இல்லாதவனுக்கு கொல்ல வல்லவராய் இருக்க அவருக்கே நீங்க பயப்படுங்க. ஆத்துமாவை கொல்ல வல்லவராய் இருக்கிறவருக்கு நீங்கள் பயப்படுங்க, மனுஷனுக்கு இல்லை. பழைய நாட்கள்ல ஒரு சகோதரி ரொம்ப பயந்து, என்னை பத்தி நான் அவங்க கிட்ட சொல்லி, ஐயோ அங்கு உன் காலில் ஒன்னா ஒரு அவங்க கிட்ட எல்லாம் சொன்னார். அவ்வளோ பயம். ஏன்? அடிமைத்தனப்படுத்துறது மற்றவங்களுக்கு. அப்ப சொன்ன, நீ யார் மூலமா ரட்சிக்க? கர்த்தர் உன்னை ரட்சித்திருக்கிறார், அவருடைய ரத்தம் உன்னை ரட்சித்திருக்கிறது. யாருக்கு நீ அடிமைப்பட்டிருக்க வேண்டியதில்லை. அல்லேலூயா, glory to God. அவருடைய ரத்தத்துக்காக கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். யாருக்கும் மனுஷனுக்கு அடிமைகள் ஆகாதீர்கள். அதுதான் சொல்றது. கீழ்ப்படிய வேண்டியது கண்டிப்பா பேரண்ட்ஸ் கீழ்ப்படி. கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படி. இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மேல அவங்களுடைய பிரியம். அல்லேலூயா. சம்பிரதாயத்தை போட்டு வரல, அது உங்களுடைய காரியம். இங்கே வசனத்தை தான் நான் சொல்ல முடியும். அல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. சரி, அடுத்ததாக அந்த சுவாதீனத்தை பத்தி நம்ம பார்த்தது இல்லையா? சரி, அப்ப எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க அந்த நாட்கள்ல? எபிரேயர் எழுதின நிருபம் 11:36-37. ஆமா, பரீட்சை பார்க்கப்பட்டார், வெட்டப்பட்டு மடிந்தார்கள். துன்பத்தையும் அனுபவி யார் நிமித்தமாக? கிறிஸ்துவ நிமித்தமாக. அல்லேலூயா. அடிமைப்பட்டு இருந்தார் கிறிஸ்துவ நிமித்தமாக. அல்லேலூயா. glory to God. சோத்திரம். அவருக்கு பிரியமானவர்களை சாக கொடுத்தார்கள். சோத்திரம். glory to God. ஆள வெட்டுந்தார்கள். சோத்திரம். விவிதமான உபத்திரவங்களை அவர் எல்லாம் அனுபவித்தார்கள். அல்லேலூயா. சோத்திரம். glory to God. ஏன்? எபிரேயர் 11:35. உயிரோடு எழுப்ப பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். ஐயா, சொல்லுங்க. கடவுளை சோத்திரம் அக்கினியை வர வச்சாங்க. சோத்திரம். glory to God. எல்லாம் செய்தாங்க. சோத்திரம். அதுவும் விசுவாசம் தான். இவங்க என்ன பண்ணாங்க? சோத்திரம். மேலான உயிர்த்தெழுதலை நம்பி சோத்திரம் தங்களை glory to God அதற்காக விட்டு கொடுத்தார்களாம். அல்லேலூயா. glory. தங்களுடைய பிராணனை பார்க்கவில்லை. அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா சோத்திரம் கிறிஸ்து மறுதளிச்சா சோத்திரம் வருது நாட்கள் வந்துன்னு இருக்கு. சோத்திரம். glory to God. அதுக்காக பலனை கொடுங்க பண்ணலாம் கேட்டுன்னு இருக்கிறேன். அல்லேலூயா. சோத்திரம். இல்லையா?
Glory to God. அவர் உங்களை ஸ்தோத்திரம் மறுதளிக்க மாட்டார். அப்போ நீங்கள் அவரை மறுதலிச்சுன்னா அவர் உங்களை மறுதலிச்சுவார். அதுக்காக ஸ்தோத்திரம் எங்களை இன்னும் ஸ்டடி பண்ணுப்பா, இன்னும் நாங்கள் எல்லாத்தையும் சகிக்கணும்னு கேட்டது. ஏன்னா அந்த நாளில் வரும்போது பீரிங் வெடி ஸ்பீக்கர் கூட எங்கே போவாங்கன்னு தெரியாது, எங்கே போவாங்கன்னு தெரியாது நமக்கு. ஸ்தோத்திரம். ஆனால் அவங்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் செய்யணும். நம்ம சத்தியத்தை சத்தியத்தின்படி தான் சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனபடியால் இந்த வசனமே glory to God. இவையெல்லாம் அவர்களுக்கு உண்டாயிருந்தது. ஆகிலும் கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். யோபு 12:18 அப்படியெல்லாம் போனோம்னா மறுபடியும் அந்த கட்டுக்குள்ள நம்ம அடிமைத்தனத்துக்கு போறது போலதான் இருக்கும். அவர் ராஜாக்களுடைய கட்டுகளை அவிழ்த்து அவர்களுடைய இடுப்புகளை கச்சை கட்டுகிறார். அல்லேலூயா. அவர் ராஜாக்களுடைய கட்டுகளை அவிழ்த்து அவர்கள் இடுப்புகளை கச்சை கட்டுகிறார். கச்சை கட்டுகிறார். ஒரு ராஜாவே கட்டப்பட்டிருக்கிறார் சொன்னா அந்த ஜனம் என்ன ஆகுது? ராஜாக்களுடைய இதுக்காக தான் ஸ்தோத்திர தீமோத்தேயுக்கு எழுதினவர் என்ன எழுதுகிறாரு? உங்களை ஆளுகை செய்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்றார். ராஜாக்கள் எப்படி ஆடுறாங்கன்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனபடியால் தெய்வச்சனமே ஸ்தோத்திரம். glory to God. அவருக்கு கச்சை கட்டுகிறார். எது கச்சையாக இருக்க வேண்டும் நமக்கு? எபேசியர் எழுதின நிருபம் 6:14. எபேசியர் எழுதின நிருபம் 6:14. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும் சத்தியம் என்னும் கச்சை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும். அல்லேலூயா. glory to God. இதுதான் ஸ்தோத்திரம். சத்தியம் என்னும் கச்சையினாலே அவரை கட்டுகிறாரா. அல்லேலூயா. glory to God. ஸ்தோத்திரம். சங்கீதம் 18:4-6. மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது. சூட்சம பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனை நோக்கி அபயமிட்டேன். ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுபடியால தெய்வச்சனமே ஸ்தோத்திரம். மரண கட்டுகள் சூழ்ந்து கொண்டாலும் அவர் ஸ்தோத்திரம் நம்முடைய நுகத்தை முறித்து கட்டளை அறுக்கிறவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். 18 சங்கீதம் 18:3 வாசிங்க. துதிக்கும் பாத்திரராயிருக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். glory to God. சங்கீதம் 116:17 வாசிங்க. ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். 116:8 வாசிங்க. ஆமா. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர். அல்லேலூயா. வாசிங்க வாசிங்க. என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறலுக்கும் தப்புவித்தீர். என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். glory to God. 7வது வசனம் பாருங்க. என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. அல்லேலூயா சொல்லுங்க. அன்புடையான தெய்வச்சனமே ஸ்தோத்திரம். glory to God. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை என்ன? ஸ்தோத்திரம். நாம் அவரிடத்தில் திரும்பும் பொழுது எரேமியா 30:10. எரேமியா 30:10. Jeremiah
ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே. ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே நீ பயப்படாதே. இஸ்ரவேலை கலங்காதிருந்து கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலை கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தூரத்திலும் நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடி ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்ப வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். திரும்ப வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுகிறவன் இல்லை. தத்தளிக்க பண்ணுகிறவில்லை. ஏன் 38 வாசித்து நாம் முடிப்போம். அந்நாளில் அந்நாளில் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடி அவன் உடைத்து நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடி, சத்துருடைய நுகத்தினுடைய ஸ்தோத்திரம் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். போடும். அல்லேலூயா. முழங்காலையோ. ஓ சந்தரபன கர்த்தரபா ஷரபா. ஹalleluya. glory to God. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. சோதரருடைய வசனத்தின்படி நாம் செயல்படும் பொழுது இன்னும் glory to God. இப்போதும் நம்முடைய நுகத்தை முறித்து நம்முடைய கட்டுகளை அறுக்க தேவன் வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். ஹalleluya. Glory to the wonderful name of Jesus. Oh hallelujah. முழங்காலிடுவோம். Oh நபூதியான மங்கரலப ஷகர துரவரி ஆசனமா. அடிமைத்தன நிலத்திற்கு நாம் உட்படலாகாத தெய்வ